வன்மமோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹாலுசினேஷன் மென்டல் இன்னும் என்னன்னாக்கா மென்டலாக்கா. அதாவது அக்கா வந்து கேஸ் கொடுக்க போயிருக்காங்க. ஆனால் அக்கா மேலே ஒரு கேஸை போட்டு விட்டாங்க. அதனால் அக்கா பயத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கு, பார்க்கலாம். ஆனால் என் கேஸை எடுக்கல, பெண்களுக்கு இவர்களால் பாதுகாப்பு இல்லைன்னு வல்கர் வாரியர்ஸோட அனில் ஃபோட்டோ போட்டு ஒரு கிராஸ் போட்டு பீச்சில் போர்டு பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். ஓட் ஃபார் டிஎம்கேன்னு இன்னொரு சைடு போர்டு பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். அதுக்காக கேஸ் போட்டிருக்கிறாங்க என் மேலே. ஒன்று வல்கர் வாரியர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அது யாரை சொல்கிறீங்க? உங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் அசிங்கசியமாக பேசுகிறாங்களா அவங்கள சொல்கிறீங்களா? அவங்கள வந்து டேரெக்டாக நீங்கள் யாரை சொல்கிறீங்க? விஜய் அவர்களோட ஆதரவாளர்கள், விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரி என்ன வல்கராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த உதாரணத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? எந்த பேசியிருக்கலாம்? எல்லாம் இதுக்கு முட்டு கொடுக்கல, ஒரு சில பேர் பேசியிருக்கலாம். எல்லாரும் பேசலாங்களா? நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு 2 கட்டை தூக்கிட்டு போய் இல்லை போய் நின்ட்டீங்க. இந்த மாதிரி பாருங்கள், இவர்களால் யாருக்கும் இது கிடையாது. நீங்கள் டேரெக்டாக விஜய் அவர்களோட ஃபேன்ஸும் விஜய் அவர்களோட ஆதரவாளர்கள், விஜய் அவர்களோட தொண்டர்களை தான் நீங்கள் டேரெக்டாக அட்டாக் பண்ணீங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அட்டாக் பண்ணீங்க. எனக்கு நான் ஒன்று கேட்குறேன், உங்களோட இப்போ நீங்கள் இவ்வளோக்குள்ள நீங்கள் இப்போ நிற்கிறீங்களா? இதே இது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, இன்னொரு பக்கத்தில் கொத்தடிமைகள்னு சொல்லிட்டு இன்னொரு போஸ்டரை கொண்டு இவர்களையும் யாரும் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு போஸ்டரை கொண்டு நின்றுக்கணும். ஏன் நிற்கலை? இதே நீங்கள் டிவிக்கு ஆதரவாக பேசுகிற பல பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி வல்கராக கமெண்டில் போய் கதறிட்டு தான் இருக்கிறாங்க. 200 ஊபீஸ் அப்படின்னு நான் சொல்லட்டுமா? நடக்குது. ஆனால் அது 200 ஊபீஸ் தான் கதறாங்களே, யாருக்கு தெரியும்? ஏன் 234 தொகுதியில் தோத்த டெபாசிட்டியில் அந்த சீமான் அவர்களை தம்பிகள் கூட போய் பேசலாம். ஏன்னா பேசுகிறாங்க. என்னோட கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து கேவலமாக பேசுகிறானுங்க. ஏண்டா ஒரு உண்மையை சொன்னால் உங்களுக்கு அதை ஒத்துக்கிற மனப்பான்மை கிடையாது, கேவலமாக பேசுகிறாங்க. அதுக்காக அக்கா ஜூலியா அக்கா உங்களுக்கும் பேசியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து வருத்தப்பட்டு தான் ஆகணும். ஏன் இந்த மாதிரி இன்னும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வருத்தப்பட்டு தான் ஆகணும். பட் இது டிஎம்கேலையும் பேச தானே செய்கிறாங்க. ஏன் டிஎம்கேல இருக்க பெரிய பெரிய தலைவர்களே பேசுகிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? உதாரணத்துக்கு உங்கள் ராசா பேசாத பேச்சா? பொன்முடி அவர்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் பார்த்தீங்களா, அது பேசாத பேச்சா? அதுக்கப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேச்சாளர் வளர்த்து விட்டுருக்கீங்களே, அவர் பேசாத பேச்சா? இப்படி நிறைய பேர் லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போயிருக்கும். அப்போ அவங்களால என்ன சொல்ல போகிறீங்க? இவர்களால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன ஆட்கள் இது உங்களோட கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் நீங்கள் இப்போ ஆதரவாக செயல்படுற அந்த கட்சிக்கு எதிராகவும் நீங்கள் இந்த மாதிரி நிற்க முடியுமா? ஏன் நிற்கலை? பொதுமக்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு கடந்த 5 வருஷம் நீங்கள் கொந்தளிக்காதீங்க, இப்போ கொந்தளிக்கிறீங்கல்ல, அதை அப்போவே நீங்கள் செஞ்சுருக்கலாமே, ஏன் செய்யலை? அப்போது உங்களோட சுய லாபத்துக்காகவும் சுய நலத்துக்காக மட்டும்தான் நீங்கள் நிற்பீங்க. மற்றபடி வந்து நீங்கள் வந்து கேட்டால் பெண்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன், பெண்களுக்கு இதாக நிற்கிறேன், நான் வந்து மக்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கிறீங்க. இன்னும் வரைக்கும் உங்களை நம்பியும் ஒரு கூட்டம் இருக்குது. அண்ட் இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை வேற, சாட்டர்டே சண்டே கோர்ட் வேற இல்லை. ஸோ 4 மணிக்கு வந்து விசாரணைக்கு போகிறேன். அதே மாதிரி அக்கா சொல்கிறாங்க இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு. அதாவது அக்கா வந்து சொல்கிறாங்க, பயங்கலந்த ஒரு தைரியத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு போய் நம்ம உட்காந்துட்டோன்னா சனி ஞாயிறு உள்ளே வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா பயத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் அக்கா அடுத்த வீடியோ போடலை. எனக்கு தெரிஞ்சு உள்ள தூக்கி வச்சுட்டாங்களான்னு தெரில, மேபி வச்சுருக்க மாட்டாங்க, வைக்கலை, ஸ்டோரி போட்டிருக்காங்க, நான் பார்த்தேன் சும்மா. சரிங்களா? அதனால் பயம் கலந்த தைரியத்தில் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அக்காட்ட தான் கற்றுக்கணும். ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரன் கூட இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக நடந்துக்க மாட்டான். உங்கள் ஆட்சியை நினச்சி உண்மையிலே பயமாக இருக்குது. ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்க மாட்டான், நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ட் அட்டாக்காக டிவிக்கு அரசு மேலேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயும் அக்கா வைக்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கீழ்த்தரமாக இந்த ஆட்சியில் என்ன நடந்துருச்சு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மேலே ஒரு இன்னொரு கேஸை போட்டாங்கன்னா ஏன் நீங்கள் பண்ணாததான் இவங்க பண்ணிட்டாங்க? நான் கேட்குறேன், உங்கள் ஆட்சியில் இப்படி கூட உட்காந்து பேச விட மாட்டீங்க. உங்கள் ஆட்சிக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க மேலே கேஸ் போடுவீங்க. ஏன் சவுக்கு சங்கர் வீட்டில் போய் என்னெல்லாம் வீட்டில் போய் கவுத்து விட்டு வந்தீங்க? அந்த நாத்தத்துக்குள்ள அவரும் கிடந்தார்ல, அப்போல்லாம் நீங்கள் எங்கக்கா போயிருந்தீங்க? உங்கள் ஆட்சியில் யாருமே வாய் திறந்து பேச முடியாது, பேச பயப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா உள்ளத்துக்கு வச்சிருவீங்க. இப்போ இந்த ஆட்சியில் எல்லாரையாலும் பேச முடியுது, உண்மை அதுதான். இப்போ மாரிதாஸ் அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஒரு வேற கதையாக அரெஸ்ட் பண்ணாங்க, சரி ரைட்டு ஓகே, அதில் ஒரு சிலது இது பண்ணலாம். ஆனால் பட் இங்கே எல்லாருமே வந்து பேசுகிறாங்க, அது இங்கே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்கே நிறைய பேர் ஏன் உங்கள் 200 ஊபீஸும் ப்ரௌடு கொத்தூஸும் வந்து இங்கே நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போய் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படின்னு இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அத்தனை பேர் அக்கௌண்ட்டையும் அவங்க க்ளோஸ் பண்ண முடியும். அதே செகண்டில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கவும் முடியும். ஆனால் இவங்க பண்ணலையே. இந்த 1 மாதத்தில் நீங்கள் கொடுக்காத ஒரு இதாக பண்ணிட்டாங்க. 1 மாதத்தில் நீங்கள் சின்னதாக ஒன்று நடந்துச்சுன்னா பெருசாக ஒரு ரேட்டை பார்ப்பீங்க, நடந்த மாதிரி பேசுவீங்க.
அவர் ஜெட்டில் போகிறாரு, ஜெட்டில் அவ்வளோ காசு போட்டு போகிறாரு, அதெல்லாம் யார் காசுங்க? அவர் கூட இவர் போனார், இவருக்கெல்லாம் கவர்மெண்ட் இதில் போய்ட்டு என்னன்னே தெரியாது, சும்மா எடுத்து போடணும். எவனோ ஒருத்தன் ஏதாவது ஒன்று பண்ணிடுவான், அதை எடுத்து போடணும். பெண்கள் யாராச்சும் வந்து டிவிகேக்கு அகேன்ஸ்டாக கேஸ் கொடுக்க போறீங்கன்னா முன்னாடியே யோசிச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற கேஸ்லாம் எடுக்க மாட்டாங்க, உங்க மேல புதுசா ஒரு கேஸை போட்டு அனுப்புவாங்க. ஸோ ஜாலியாக அந்த ஆட்சியை வந்து என்ஜாய் பண்ணுங்க. போயிட்டு வந்துட்டு நான் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஜாலியாக அந்த ஆட்சியை என்ஜாய் பண்ணுங்க. கடந்த 5 வருஷமா ஜாலியாக என்ஜாய் பண்ண போய் தான் இங்கே ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி மக்கள் ஓட் போட்டு உங்களை கூப்பில் உட்கார வச்ச கதையாக உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் இன்னும் இந்த மாதிரி கதறிட்டும் புலம்பிட்டும் இருங்க. அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் ஏறிட்டு தான் இருப்பாங்க. இன்ன வரைக்கும் நீங்கள் இந்த கதறின மாதிரி கதறிட்டே இருங்க. அக்காவுக்கு தயவு செஞ்சு ஒரு 200 ரூபா கொடுத்துருங்க, சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்காம இருக்க போய் அக்காவுக்கு என்ன பேசணும்னு தெரில, என்ன நடக்கணும்னு தெரில. அக்கா ஒரு தனி உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அக்கா மட்டும் இல்லை, நிறையா ப்ரௌடு கொத்துசும் வந்து தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்ன நடக்கு என்ன ஏதுன்னே தெரியாமல் தான் இருக்கிறீங்க. சட்ட ஒழுங்கும் பெண்களுக்கு எதிராகவும் நிறைய குற்றங்கள் இன்னும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக நடந்துட்டு இருக்கு, இல்லைன்னு இங்கே முட்டு கொடுக்க முடியாது, நடந்துட்டு இருக்கு. இங்கே அதுக்கான இன்னும் என்ன ஒரு சில இது எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பட் இது பத்தாது, இன்னும் எடுக்கணும். இங்கே வந்து நம்ம டிவிக்கு ஆதரவாக பேசுகிற இந்த கதைலாம் கிடையாது. இன்னும் இங்கே நிறைய மூவ் எடுத்து தான் ஆகணும். பண்ணுறாங்க. இப்போ புதுசாக சிங்கப்படை இதுன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் உட்காந்துக்கிட்டு அதை ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதாவது நீங்கள் பிங்க் பேட்ரோல் அறிமுகப்படுத்தினீங்க பார்த்தீங்களா, அதுக்கான நிதி ஒதுக்கீடு வெறும் 12 கோடி. அந்த பிங்க் பேட்ரோல் எங்கே இருந்துச்சு? சென்னையில் மட்டும்தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. அதுவும் இப்போ இருக்கான்னு தெரியாது. இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 334 கோடி அவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க. அது போக ஒரு 2500 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. அது ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் போஸ்ட் பண்ணி அதுக்கான விரிவாக்கமும் இருக்கும். அதுக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க ஒரு மாவட்டத்துக்கு 5 பேர் தான் இருக்காங்க, அவங்க கொச்சத்தை தடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இது ஒரு சிறப்பான திட்டம் தான். ஆனால் எப்பவும் ரோந்தில் இருக்கணும் தான் என்னோட ஆசை. என்னன்னா வில்லேஜ் கிராமம் வரைக்கும் இவங்களோட ரோந்து இருக்கணும். சின்ன சின்ன சந்து பூந்தெல்லாம் இருக்கணும். சில காடுகள்லாம் இருக்கும், காடு வழியாக ரோடுலாம் போகும், அங்கேயும் இருக்கணும். எல்லா இடத்துல இந்த ரோந்து அடிக்கடி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் குற்ற சம்பவங்கள் எப்பவும் போலீஸ் கண்ணுலேருந்து தப்பிக்காத அளவுக்கு எல்லாரும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பயம் இருக்கும். அந்த பயம் இருந்தால் மட்டும்தான் தப்பு செய்ய மாட்டாங்க. அதை விரிவாக்கம் பண்ணனா அது மெதுவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இந்த ஃபோர்ஸ் பத்தாது, இன்னும் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் எதுவுமே இங்கே நடக்காத மாதிரி, எதுவுமே பண்ணாத மாதிரி, பெண்களுக்கு முழுசாக பாதுகாப்பு இல்லாத மாதிரி நீங்கள் ஒரு நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறீங்க. அது தப்பு. ஏன்னா உங்கள் 5 வருஷத்தில் நீங்கள் வந்து மீடியாவே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. அதனால அவன் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு நியூஸையே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பான். நீங்களும் அதே மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு ட்ராமா ஒன்று பண்ணீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்பப்பா அப்படி இருக்கும். அக்கா இன்ன வரைக்கும் கதறினா கதறிட்டே இருங்க, கதறுங்க, பார்க்க நல்லா இருக்கு.